யூடியூப், இன்ஸ்டாகிராம்களில் இப்பொழுது வீட்டிற்கு ஒருத்தர் தனிப்பட்ட சேனல்களையும் பிளாகுகளையும் எடுத்து அவர்களின் தனிப்பட்ட தொழிலை தொடங்கிவிட்டனர் என்றே சொல்லலாம். இது நவீன காலத்தையும் தாண்டி டிஜிட்டல் யுகம் என்றே அனைவராலும் அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த காலத்தில் மிகப்பெரிய எதிர்பார்க்க முடியாத அதிர்ச்சிகரமான சம்பவங்களும் பல போலியான வாழ்க்கை முறையுமே நடந்து கொண்டிருப்பது உண்மை. அதையும் தாண்டி எல்லை மீறி பலரும் கண்டென்ட்டுக்காக கண்டவற்றையும் போட்டால் அதை பற்றி யாராவது தட்டி கேட்டாலும் அது தனிமனித உரிமை என்று தங்களது உரிமையை பற்றியும் பேச தொடங்கி விடுவார்கள். சொந்த வாழ்க்கையை வியாபாரமாக்கினதை கூட தற்பொழுது மக்கள் சகித்துக் கொண்டார்கள். அந்த வரிசையில் தற்பொழுது ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா ஒரு வீடியோ மூலம் புது சர்ச்சையை கிளப்பியுள்ளார். இதன் மூலம் பலரும் தற்பொழுது கமெண்ட்களில் லேடி இர்ஃபான் என்று அவரை அழைத்து விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றனர். சமீபத்தில் ரோபோ சங்கர் மகள் இந்திரஜா தனது 6 மாத குழந்தையை ஹி குரு என்ற நிறுவனத்திற்கு தூக்கி சென்றுள்ளார். குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சியை தூண்டும் பயிற்சியை அந்த கம்பெனி வழங்குவதாக தெரிகிறது. இந்த நிறுவனத்திற்கு தான் தனது குழந்தையை தூக்கி சென்று சில பயிற்சிகள் கொடுக்கப்படும் வீடியோவை ஷேர் செய்திருக்கிறார் இந்திரஜா. இதனை பார்த்த நெட்டிசன்கள், வெறும் 6 மாத குழந்தைக்கு இப்போதே இந்த பயிற்சியா, இதெல்லாம் ஓவர் என இந்திரஜாவை பலரும் சோசியல் மீடியாக்களில் வாட்டி வதைக்க தொடங்கினர். அந்த நிறுவனத்தை இப்படியும் ப்ரமோட் செய்து வீடியோ போடுவதா? எப்போது பார்த்தாலும் தன்னுடைய குழந்தையை வைத்தே ப்ரமோஷன் செய்து குழந்தையை வைத்து சம்பாதிக்கிறாரே என்று கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ரோபோ சங்கரின் 6 மாத பேரனின் மூளையை டெவலப் செய்ய சிறப்பு பயிற்சியாம் என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர். பிறந்தே 6 மாதம்தான் ஆகிறது, அதற்கு என்ன கோச்சிங் சென்டர் என்று பலரும் விமர்சனங்களையும் கண்டனங்களையும் பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இதற்கு முன்பாக இர்ஃபான் தனது குழந்தையின் தொப்புள் கொடியை தானே துண்டித்த விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கண்டன அமைப்புகள் சீறிட்டு எழுந்தன. தற்பொழுது ரோபோ சங்கரின் மகள் அவரையும் மிஞ்சிவிட்டார் என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்திரஜா திருமணத்தையே ஒரு சேனலுக்கு விளம்பரத்திற்கு தந்தாரே என்று சிலர் கேள்வி எழுப்பவே செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, கர்ப்பமடைந்து நலுங்கு வைப்பது என சீர்கள் செய்வதை பார்க்கும்போதுதான் குடும்ப வாழ்க்கை முறையையே இவர்கள் வியாபாரமாக்குகிறார்கள் என்றும், காலையில் 6 மணியில் இருந்து தூங்குவது வரைக்கும் இவர்கள் செய்யும் அனைத்தும் ப்ரமோஷனுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் வியாபாரத்திற்காகவும் என்றும், இந்த குடும்பமே வியாபார குடும்பம் என்றும் பலரும் தங்களது கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.